ஹலோ கைஸ், வெல்கம் டு கோல்டி மேக்கப் ப்ரோ யூடியூப் சேனல். ஸோ என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ட்ரையா இருக்கு. ஹேரோட எண்ட்ல எல்லாம் ஸ்பிளிட்டன்ஸா இருக்கு. ஸோ அந்த ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணி தான் அதை ரெக்யூர் பண்ண முடியும் அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. ட்ரிம் பண்றது ஒரு ஆப்ஷனல் தான். அதுவும் உங்க ஹேர் ரொம்ப ஸ்பிளிட்டன்ஸா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்தா மட்டும் நீங்க ட்ரிம் பண்ணா போதும். இல்ல இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்ல மீடியம் ஸ்டேஜ்ல இருக்குன்னா நீங்க ட்ரிம் பண்ணாமலே அதை வந்து சரி பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரிம் பண்றதுதான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிம் பண்றீங்க அண்ட் அகைன் அது போயிடாது, அப்படியே அகைன் வரும், அப்பவும் நீங்க ட்ரிம் பண்றீங்க அண்ட் அகைன் வரும், அப்பவும் ட்ரிம் பண்றீங்க. அப்ப எவ்வளவு நாள் தான் நீங்க ட்ரிம் பண்ணிட்டே இருப்பீங்க? ஸோ அதுக்காக ட்ரிம்மே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கவங்க ட்ரிம் பண்ணிக்கலாம். பட் அப்படியே விட்டுட்டா அகைன் வரதான் செய்யும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் கேர் நம்ம எப்படி அதை கேர் பண்றோம் அதை பொறுத்து தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் காமனா எல்லாருமே சொல்றதான், ஹேர் ரொம்ப ட்ரையா இருக்கா, அப்போ ஹேர் ஃபுல்லா ஆயில் தேய்ச்சி நல்லா குளி, ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாமே நல்லா ஆயில் தேய்ச்சி குளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே கரெக்டான விஷயம் தான். பட் அந்த ஆயிலை நம்ம எப்படி அப்ளை பண்றோங்கிறது தான் இங்க விஷயமே. நம்ம இப்போ ஸ்பிளிட்டன்ஸை கட் பண்ணணும்னா கூட நம்ம ஒரு பார்லர் போய் தான் பண்ணுவோம். பட் நீங்க பார்லர் போய் ஸ்பிளிட்டன்ஸை வந்து கட் பண்றதுக்கு, ட்ரிம் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்க வந்து இன்னொரு சர்வீஸும் இதுக்கு வந்து அல்டர்னேட்டிவா எடுக்கலாம். அது என்னன்னு பார்த்தா ஆயில் மசாஜ் தான். நீங்க ஆயில் மசாஜ் எடுக்கும்போது அவங்க உங்க ஹேர்ல ரூட்ல இருந்து எண்டு வரை சூப்பர்வா ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு அப்புறமா ஒரு சூப்பர்பான ஒரு மசாஜ் கொடுப்பாங்க. அந்த மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஹெட்ல பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் அந்த ஆயில் வந்து உங்க ஹேரோட எண்டு வரை பெனிட்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸை நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா உங்க ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா எல்லாம் இருக்காது. நீங்க நார்மலாவும் இதே ஆயில வீட்ல இருந்து பண்ணலாம். பட் நீங்க இதே ஸ்டெப்ஸை பண்ணும்போது கூட உங்களுக்கு ஒரு 2 டேஸ்க்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும். பட் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப விசிபிளா உங்களுக்கு தெரியாது. பட் நீங்க ஒரு பார்லர் போய் ஆயில் மசாஜ் எடுக்கும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பார்லர் போய் ஆயில் மசாஜ் எடுத்தாச்சு, இப்போ வந்து என்னோட ஹேர் ரொம்ப ஹெல்த்தியா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே, என்னோட ஹேர் வந்து ஹெல்த்தி ஆயிடுச்சு, என்ன இருக்கு அப்படியே விட்டுலாம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதை நீங்க ஆஃப்டர் கேர் எப்படி மெயின்டைன் பண்றீங்கிறது பொறுத்து தான் அதோட அந்த ஒரு ஹெல்த்தி ஃபீல் பண்றீங்கல்ல அதோட லாங் ஸ்டே வந்து இருக்கு. இல்ல நீங்க அதை அப்படியே விட்டுட்டா கண்டிப்பா உங்களுக்கு அகைன் ஸ்பிளிட்டன்ஸ் வரும். ஸோ இதுல வந்து மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க. சும்மா லோக்கலா ஷாப்ல விற்கிற ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா அதே ட்ரைனஸ் அகைன் வரும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாம்புனா இந்த டவ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரைனஸ் கேர் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகவே விடாது. அந்த ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தா கூட அதையும் கொஞ்சம் கியூர் பண்ணுது அண்ட் உங்க ஹேர் வந்து ஒரு ஃப்ரிஸி ஆகாம, ஷாம்பு நார்மலா போட்டாலே நமக்கு வந்து ஃப்ரிஷி ஆகும்ல, ஸோ அது இல்லாம ஒரு ஒரு ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஷாம்புவும் கண்டிஷனரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இல்ல எனக்கு ஷாம்பு போட பிடிக்காது, ஷாம்பு எல்லாம் கெமிக்கல் இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து இருக்கு. அது என்னன்னா, பட் அது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசு. சீகக்காய் இருக்குல்ல, நார்மலா பாக்கெட்ல மீரா சீகக்காய்ன்னு இருக்கும்ல, அது கிடையாது. நாட்டு மருந்து கடையில நம்ம சீகக்காய் அந்த காய் வாங்கி அரைச்சும் எடுக்கலாம். இல்ல சீகக்காய் அவங்க பியூரா அரைச்சு வச்சிருப்பாங்க பொடி பண்ணி, அந்த பொடி கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த பொடியை வாங்கி என்ன பண்ணணும்னா, முந்தின நாளே நீங்க வந்து இந்த ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, நம்ம வந்து கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம், அந்த வாட்டர்ல நீங்க வந்து கொஞ்சம் இந்த 2 ஸ்பூன் இதை போட்டு அப்படியே வச்சிடணும். ஓவர் நைட் விட்டுட்டு நீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷாம்புக்கு பதில் இதை தேய்ச்சி குளிக்கலாம். அப்பவும் உங்க ஹேர் வந்து சூப்பர்பா மெயின்டைன் ஆகும். ரொம்ப நாளா ஃப்ரிஸினஸ், ட்ரை ஹேர், ஸ்பிளிட்டன்ஸ் இதனால நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து விசிபிளா தெரியும், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சூப்பரான டிப்ஸும் கூட. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோல்டி மேக்கப் ப்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.